வணக்கங்க. முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாள் விழுந்து போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது ஒரு விளைவு. ஆனா உண்மையான பாவம் என்ன தெரியுமா? கடவுள் மேலையும் அவருடைய வார்த்தையின் மேலையும் அவர்கள் வைத்திருந்த விசுவாசம் இல்லாமல் போனதுதாங்க. அவர்களை கீழே விழ தள்ளின சர்ப்பம், அதாவது சத்ருவனுடைய டார்கெட்டே அவர்களுடைய விசுவாசம் தான். அன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கும் சத்ருவனுடைய ஒரே டார்கெட் நீங்களும் நானும் ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசம் தாங்க. ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் தாங்க நமக்கு ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். நிறைய பிரச்சனைகள் வரலாம். வேர் யூ வில் ஹேவ் questions. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாரு, எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏன் இன்னும் நிறைவேறல அப்படின்னு டவுட்ஸ் வருதுன்னா ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் சத்ருவனுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி டு டிஸ்டர்ப் யுவர் ஃபெய்த். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வச்சு இருப்போம் என்றால் நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எது அனுமதித்தாலும் நம்ம நல்லதுக்காக தாங்க இருக்கும். Have a nice day. God bless you.